நெஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சகுந்தலா ரொம்ப டென்ஷனாக அவங்க அண்ணன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயா பண்ண காரியத்துக்காக அந்த கிழவி என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த மண்டபத்தில் மாயா அப்படி பண்ணதுக்கு அந்த மதுமிதா என்னவோ நம்ம மாயாவை போட்டுன்னு விட்டுட்டு போன மாதிரி பேசிட்டு போகிறான். அவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். அந்த குடும்பமும் அவமானப்படணும். அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நான் சொல்கிற மாதிரி மதுமிதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து மதுமிதாவோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எடுத்த உடனே வந்துட்டு, என்ன சார், கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய முறையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு பண்ண மாதிரி நீங்கள் கௌதமுக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பிரேஸ்லெட்டு, மோதிரம்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னது மோதிரம் பிரேஸ்லெட்டா? இந்த மாதிரி மோதிரம்லாம் கௌதம் கிட்ட 500 மோதிரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, கௌதமுக்கு ஒரு 50 சவரனும் 50 லட்சமும் பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மதுவோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் செய்யறது வந்து உங்கள் பொண்ணோட மதிப்பு மரியாதைக்காக தான். நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இதை கேட்டதுமே மதுவோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. ஒரு பக்கம் மதுவோட அம்மா வந்துட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதுவோட அப்பா இந்த விஷயத்த நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட, நீங்கள் சொல்லவே கூடாது, அப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும். எனக்கு மதுமிதாவோட கல்யாணம் நடக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த 50 லட்சத்தை நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணணும். அவங்க கேட்கறத நீங்கள் உங்கள் தலையை அடமானம் வச்சாவது நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் அதை கேட்காம நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் கடவுளை நம்பி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.